ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு 2 வடை முகப்பு செயின். இதில் பாருங்கள், முகப்பில் 2 செயின் போட்டிருக்க மாதிரியான முகப்பு. பேக் சைடு செமி க்ளோஸ்டில் இருக்குது. செயினோட டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிறிஸ்டல் பால் டபுள் லேயர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பட்டையாக வந்திருக்கும். விஜய் செயினில் நல்ல பட்டை செயினில் ஒரு செயின் வந்திருக்கும் 3 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்டல் பால் வந்திருக்கும் 2 லேயரில். அப்புறம் சிங்கிள் லேயரில் செயின் இப்படி 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். செயின் ரொம்ப சூப்பராக இருக்கும். செயினோட லென்த் 24 inches. முகப்போட சேர்த்து பார்க்கும்போது 26 inches வரும். இது டபுள் முகப்பு போடணும்னு ஆசைப்படுறவங்க, டபுள் செயின் போட பிடிக்காதவங்க இந்த மாதிரியான செயின் வாங்கி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கருகமணிலே முகப்பு செயின் மாதிரியான மாடல் தான் இது. கருகமணி செயின் போடுவாங்களோ அதிலே சேம் முகப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பொன் தோடு. தோடோட டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடு செமி க்ளோஸ்டில் இருக்குது. ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது. டிசைன் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோனாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நடுவில் மட்டும் ரெட் ஸ்டோனும் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது, பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எந்தெந்த மாடல் போட்டிருக்கோம், என்னென்ன போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரூபி அண்ட் எடி ஸ்டோனில் உள்ள ஐம்பொன் தோடு தான். இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது. செமி க்ளோஸ்டாக இருக்குது. பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது. டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்க்கும் போதே வியர் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் இயரிங் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு காமிச்சது மீடியம் சைஸ் தான், இதுவும் மீடியம் சைஸ் இயரிங் தான். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற தோடு பாருங்கள், ஐம்பொன் தோடில் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. வியர் பண்ணிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டுக்கு ஈக்குவலான அதே ஃபினிஷிங், அதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இருக்கிற கல் எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் தான். ஸ்டோனோட ஷைன் பார்க்கும்போதே தெரியும். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது, பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது ப்ரைஸோடையே சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள், தோடு ஜிமிக்கியில் இது ஒரு மாடல் இப்போ நியூவாக வந்திருக்கு. அப்படியே கோல்டில் என்ன ஃபினிஷிங் எந்த அளவுக்கு லுக் தருமோ சேம் அதே லுக் அதே ஃபினிஷிங் கண்டிப்பாக தரும். இப்போ கோல்டுலேயுமே இந்த மாதிரியான ஃபேன்சியான மாடல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டோன்ஸும் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சுருக்காங்க. ரூபி அண்ட் எடி ஸ்டோன். கீழே நல்லா லாங் ட்ராப்பிங் தொங்குற மாதிரியான மாடல் வச்சுருக்காங்க. அது மூவபுளாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு லுக் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வியர் பண்ணிக்கிற போதும் கோல்டு இயரிங் வியர் பண்ண அதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இருக்க தண்டு கூட சின்னதாக தான் இருக்குது. பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். ஜிம்காஸோட மாடல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எந்தளவுக்கு சூப்பராக லுக் தருதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். சேம் மாடலில் இன்னொரு டிசைன் அவைலபிள் நம்மள்ட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இது இன்னொரு டிசைன். இந்த டிசைனும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதுவும் சேம் அதே மாதிரி தான். பேக் சைடு பாருங்கள், ஸ்க்ரூ டைப்பாக இருக்கும். காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் வியர் கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்கும். கோல்டு இயரிங் வியர் பண்ண அதே மாதிரியான சேம் லுக் கொடுக்கணும். வியர் பண்ணியிருக்கும் போது நிறையா பேர் கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்க கோல்டா அப்படிங்கிற அளவுக்கு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான இயரிங் இது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது தோடு ஜிமிக்கி. தோடு ஜிமிக்கியில் பாருங்கள், தோடில் மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஜிமிக்கா பாருங்கள், ரொம்ப அழகான ஜிமிக்கா கொடுத்துருக்காங்க. கீழே அதே ட்ராப்பிங் தொங்குற மாதிரி மாடல் இருக்குது. பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. தோடையும் ஜிமிக்கியும் நம்ம தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவபுளாக தான் இருக்கும். தோடு மட்டும் போட்டுக்கலாம். டெய்லி வேருக்கு ஃபங்க்ஷன் வேறு மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கலாங்கனாலும் வியர் பண்ணி தனித்தனியாக ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுறவங்க ப்ரைஸோடையே சென்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள். சேனலை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நல்லா பிக்கஸ்ட் சைஸில் உள்ள கொடை ஜிமிக்கி தான். அதுக்கு தோடும் பாருங்கள், நல்லா பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டான ஜிமிக்கி அப்படின்லாம் பயப்பட வேணாம். ரொம்ப அழகாக இருக்கும். வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா. கோல்டு நல்லா பெருசாக கொடை ஜிமிக்கி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஜிமிக்கி வாங்கி போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தோடையும் ஜிமிக்கியும் கூட தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம்.
வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே தெரியுது, அதோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஷார்ட் செயின் டாலர். டாலரோட டிசைன் பாருங்கள், மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சிங்கான செயின் பாருங்கள், நல்லா வந்து கொடி மாடலில் உள்ள செயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட் செயின் 18 இன்ச்சஸ் தான். ஸோ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே தெரியுது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஹார்டின் டைப்பில் உள்ள ரூபி ஸ்டோனில் உள்ள டாலர் தான். டாலரோட டிசைன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக செயின் பாருங்கள், நல்ல கனமான செயினாகவும் சூப்பரான டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. செயின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோதுமை செயினில் இது ஒரு மாடல். செயின் 18 இன்ச்சஸ் செயின் தான். ஷார்ட் செயின் வித் டாலர் தான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பொன் அன்பாலிஷ்டு ரிங். இதில் பாருங்கள் பவள ரிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து க்ளோஸ் டைப்பில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சேம் இதே மாடல் வந்து கோல்டுலேயுமே இருக்கும். நான் வந்து இது வந்து அன்பாலிஷ்டில் பியூர் ஐம்பொனில் காமிக்கிறேன். ரிங்கோட டிசைன் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் 7 ஸ்டோன் ரிங்கில் குட்டி குட்டி ஸ்டோனில் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ரிங் வேணும்னு நினைக்கிறவங்க சைஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும். சைஸ் இருந்தால் மட்டும்தான் ரிங்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ காமிக்கிற ரிங் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு. அன்பாலிஷ்டு தான், எல்லாமே பாலிஷ் போட்டிருக்க மாட்டாங்க. பியூர் ஐம்பொன் ரிங். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் 6 ஸ்டோன் ரிங்கில் வந்து ரூபி அண்ட் ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. நல்ல கனமான ரிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. இதிலே நம்மள்ட்ட வந்து ஃபுல் ஒயிட் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. நல்ல கனமான ரிங்காகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க சைஸ் மென்ஷன் பண்ணி ரிங் வந்து வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க எந்த ரிங் வேணுமோ மார்க் பண்ணி அனுப்புங்க. நான் ப்ரைஸ் வித்து சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அவங்க சைஸுக்கு அவைலபிள் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவி வேர்ல்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேங்கிள். டெய்லி வியராகவும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வியராகவும் பண்ணிக்கலாம். பேங்கிளோட டிசைன் பாருங்கள், குட்டி குட்டியாக கடுகு இந்த மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து முத்து பேங்கிள். முத்து பேங்கிளே வந்து ஸ்மால் முத்து வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல கனமான பேங்கிளாகவும் இருக்கும். பேக் சைடு பாருங்கள், மோல்டிங் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் பிடிச்சி இழுக்காது, கையை கீறாது, எந்த விதமான டேமேஜும் ஏற்படுத்தாது. இந்த பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும். வியர் பண்ணிக்கிட்டால் டெய்லி வியர் கூட பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்தது பார்த்துக்கோங்க. பேங்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து சைஸ் சொல்லி தான் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு மாடல். இது வந்து முறுக்கு செயின்லேயே போட்ட மாதிரியே இது வந்து முறுக்கு பேங்கிள். டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடு ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்ல கனமான பேங்கிளாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பார்டராக கூட போட்டுக்கலாம். கண்ணாடி வளையல் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பேங்கில் வந்து பார்டர் கட்டி போட்டு நடுவில் ஃபுல்லாக கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் அதே மாடலில் இது கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே வந்து முறுக்கு பேங்கிள் தான் இது. அதில் வந்து கார்னர் ரெண்டுலேயுமே சின்னதாக 2 பேங்கிள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வெறும் முறுக்கு மட்டும் இருக்கிற மாதிரியான மாடல் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வேர் பண்ணிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித் சைஸோட. இந்த சேனலில் போட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.